ஹலோ காய்ஸ், இது உங்கள் டெக்ஷன் பொண்ணு. நம்மளோட டெக்ஷன் சேனலில் வழக்கமாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வியர்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். எப்பயுமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வியர்ட் திங்ஸ்க்கு நம்ம பஞ்சம் வச்சதே கிடையாதுங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு ஷாக் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆல்கஹால் ப்ராஹிபிஷன் ஆக்ட். ஆல்கஹால் பேன் பண்ணாங்க எங்கே அப்படின்னா யூஎஸில் 1920, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி 18th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற ஆக்டில் அவங்க கொண்டு வந்த சட்டம் என்ன அப்படின்னா பூரண மதுவிலக்கு. இந்த சட்டத்தின்படி அவங்க என்ன உத்தரவிட்டாங்க அப்படின்னா ஆல்கஹால் மேனுஃபேக்சர் பண்ணுறதோ இல்லை சேல் பண்ணுறதோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதோ மிக இலீகல் அப்படின்னு சொன்னாங்க. இதன் மூலியமாக தன்னுடைய நாட்டு மக்கள் குடிக்காமல் இருக்கிறதுக்கு வழிவகுத்தாங்க. அதுக்காக தான் இந்த சட்டமே உண்டாக்குனாங்க. இந்த ஒரு ப்ராஹிபிஷன் ஆக்டுக்கு அப்புறமும் தன்னுடைய மக்கள் குடிக்கிறத நிறுத்தாமல் இருக்கிறத பார்த்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்கஹால் கன்சியூமிங்கை எப்படியாவது இந்த மக்கள்கிட்ட இருந்து நிறுத்தணும்னு நினச்ச கவர்மெண்ட் இப்போ தான் ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா தன்னோட நாட்டில் இருக்க எல்லா மேனுஃபேக்சரிங்லேயும் ஆல்கஹாலில் குறிப்பிடத்தக்க அளவில் நச்சுக்கள் கலந்து மேனுஃபேக்சர் பண்ண சொல்கிறாங்க. இதனால் மக்களிடையே நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ ஆல்கஹால் கன்சியூமிங் கம்மி பண்ணுவாங்கன்னு நினச்சி கவர்மெண்ட் இந்த சட்டத்தை ஏற்றாங்க. என்னங்க, உங்கள் எல்லாருக்கும் கள்ளக்குறிச்சி ஞாபகம் வருதா? இந்த ஒரு அறிவிப்பும் வந்தது. மேனுஃபேக்சரிங்கில் குறிப்பிடத்தக்க நச்சுக்கள், அதாவது விஷம்னே சொல்லலாங்க, அந்த மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ் கலந்து வெளியிட்டாங்க. அதையும் வாங்கி மக்கள் குடிச்சிட்டு இருந்தாங்க ஒழிய நிறுத்துறதுக்கான எந்த செயல்பாடுகள்லையும் மக்கள் ஈடுபடலை. இதனால் கோவம் அடைந்த அப்படி என்ன வகையான நச்சுக்களை கலக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி எத்தனால், மெத்தனால் இது ரெண்டுத்தையும் பற்றி பார்க்கலாம். எத்தனால்னா என்ன? இது ஒரு மூலப்பொருள். எத்தனால் அப்படின்னா இட் இஸ் அ ப்ரைமர்லி இன்க்ரீடியன்ட் ஆஃப் ஆல்கஹால், அதாவது முதன்மை மூலக்கூறு, ஆல்கஹாலோட முதன்மையான மூலக்கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் நச்சுத்தன்மையானதே தாங்க. ஆனால் மெத்தனால் அப்படிங்கிறது வுட் ஆல்கஹால், அதாவது மிக நச்சுத்தன்மை உடையது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபார்மால்டிஹைடு அந்த மாதிரியான ரொம்பவே அமிலத்தன்மை வாய்ந்த அமிலங்கள் உற்பத்தியில் பங்களிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எத்தனாலை விட மெத்தனால் ரொம்பவே டேஞ்சரஸ், பாய்சனஸ். எத்தனால் மோஸ்ட்லி தொழிற்சாலைகளில் உணவுப் பொருட்களை, அதாவது உணவுப் பயிர்களை நொதித்தல் மூலம் தயாரிக்கப்படுறாங்க. ஆனால் மெத்தனால் அப்படி கிடையாதுங்க. இது செயற்கை செயல்முறைகளால் தயாரிக்கப்படுகிறது. ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்தது. மெத்தனால் ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல் ஆல்கஹால். அது மட்டும் இல்லாமல் இத்தனாலை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லெஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தனால் கன்சியூமிங் எந்தளவு ஆபத்தானது அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவலியில் ஆரம்பித்து கிட்னி ஃபெயிலியர், பிளைண்ட்னஸ், சுவாச கோளாறுகள், இதய நோய், இதயமே நின்று போகிற அளவுக்கு கூடிய அதில் இருக்க நச்சுத்தன்மை செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட டேஞ்சரஸான மெத்தனாலை எதுக்கு நம்ம குடிக்கக்கூடிய எத்தனாலில் கலக்குறாங்க? அதாவது நார்மல் ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா போதை. ஆமாங்க, மெத்தனாலை நீங்கள் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்றதுனால குறைவாக எடை போடாதுங்க. எத்தனாலை கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்க போதை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் கன்சியூம் பண்ணுறாங்க. பட் இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் நச்சுத்தன்மையோடைய ஆல்கஹால்னா என்ன, நார்மலான ஆல்கஹால்னா என்ன. ஆல்கஹாலே நச்சுத்தன்மை தான், அதில் இன்னும் நச்சு கலக்குறாங்க. மக்களுடைய குடி நடவடிக்கைகளை பார்த்து கவர்மெண்ட் தான் சோர்ந்து போகிறாங்களே தவிர மக்கள் சோர்ந்துதான் இல்லைங்க. ஸோ 1920 திரும்ப ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விடுறாங்க.